ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்க போவது ரவா கச்சாயங்கிற ஸ்வீட்டு. இதற்கு தேவையான பொருட்கள், இது 200 கிராம் உலக்கு. இதில் 3/4 வாசி ரவை, அந்த கருப்பு கல்லெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1 உலக்கு நிறையா மைதா மாவு, 1/4 உலக்கு வெள்ளை சர்க்கரை, தேங்காய், சின்ன தேங்காய்னா அரை மூடி போடலாம், 3 டேபிள் ஸ்பூன் கணக்கு வச்சுக்கலாம். ஏலக்காய் 4 பொடி பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய், கடலெண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ ரவையை ஒரு 3/4 மணி நேரம் நல்லா முதக்க தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நல்லா அப்படி சாஃப்டாக ஊறிடுச்சு. தண்ணியும் இருக்கும், பரவாயில்ல, மைதாவை போட்டால் சரியாக வந்துடும். இப்போ மைதாவை போடுறேன். இதுலேயும் சர்க்கரையும் போட்டுடுறேன். இப்போ லேசாக தண்ணி ஊற்றினா போதும், ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும். சர்க்கரை மெல்ட் ஆகும். தேங்காய், ஏலக்காய், இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அந்த சர்க்கரையெல்லாம் கரையிட்டோம். அதுக்கப்புறம் எண்ணெயில் ஊற்றுறப்ப எப்படி பதம் இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி வேணும்னா ஊற்றுவோம், இல்லாட்டி விட்டுறலாம். 10 நிமிஷம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். செய்முறை பார்ப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாவு இந்த பதம் இப்படி இருக்கணும், நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் நான் தண்ணியே ஊற்றலை, சர்க்கரை மெல்ட் ஆனோன்னா சரியாக வந்துருச்சு. ஊற்றுறப்ப ஃப்ளேம் ஹையில் இருக்கணும். அப்புறம் திருப்பி போட்ட விட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், அப்போ தான் உள்ளே வேகும். இது திருப்பி போட்டிங்கன்னா ஒட்டாமல் வந்துடும், இல்லாட்டி ஒன்றோட போய் ஒட்டிக்கும். நல்லா உப்பி வருது. இதே போல் திருப்பி போட்டுடணும். 2 பக்கம் செவந்தோன்னா எடுத்துடலாம். நிறையா ஊற்ற முடியாது, ஒரு 3-4 ஊற்றலாம். நிறையா ஊற்றினா போய் ஒட்டிக்கும். ரெண்டு பக்கம் வேகட்டும். இப்போ ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ 2 பக்கம் செவந்துருச்சு, எடுத்துடலாம். ரொம்பவும் செவக்கக்கூடாது, ரொம்பவும் வெள்ளையை எடுத்திங்கன்னா உள்ளே வேகாது. மீதி எல்லாத்தையும் ஊற்றி இதே போல் எடுத்துட வேண்டியதுதான். ரவா கச்சாயம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் சோடாலாம் எதுவுமே போடலை, ஆனால் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா உள்ளே வெந்திருக்கு.
ரவா மட்டும் நல்லா ஊறிட்டால் போதும், நல்லா கச்சாயம் வரும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.